ஒரு பேசினில் ஒரு 3/4 கப்பு ஓட்ஸு, ஒரு 1/4 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு 3த்தையும் போட்டுட்டு சால்ட் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் பொடியாக துருவின கேரட் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து கொஞ்சம் திக்கான அடை மாவு பதத்துக்கு வந்தவுடனே தோசைக்கல்ல ஸ்டவ் மேலே வச்சு சூடானதும் கொஞ்சம் வெங்காயத்தை தேய்ச்சிட்டு இதை சின்ன சின்ன அடைங்களாக ஊற்றி நல்லா கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு 2 பக்கமும் நல்லா செவக்க சுட்டு எடுத்தோம்னா சூப்பரான ஓட்ஸ் சீலே ரெடி. இது ரொம்ப ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. காலை வேளையில் நம்ம சாப்பிட்றதுக்கு ஃபில்லிங்காக இருக்கும், அதே சமயம் லைட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கலாம். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி.